ஸோ இப்போ எதோட ஸ்டாப் பண்ண? ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? No, ma'am, not visible. நாட் விசிபிளா? இப்போ விசிபிளா இருக்கான்னு பாருங்க. No, ma'am. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஏன்ற பர்சன் இருக்காங்க. ஏன்ற பர்சன் பி போய் கொடுக்கும்போது பி என்ன பண்றாரு, பேங்க்ல போடுன்னு சொல்றாரு. அப்ப பி எப்படி வருவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஏஜென்ட். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஏஜென்ட் கிடையாது, நம்ம ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுபடி பி வந்து இந்த பேங்க் அப்படின்றது ஒரு ஏஜென்ட்டாக என்ன பண்ணுது, இந்த பிக்கு வந்து வருது. அந்த மாதிரி நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிளா இது இந்த செக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். நிறைய டெலிவரி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்கு, அதுல இதுவும் ஒரு கைண்ட். ஓகே. தென் செக்ஷன் 48. இந்த செக்ஷன் 48 வந்து எதை பத்தி பேசுனா, இண்டோர்ஸ்மெண்ட் பத்தி பேசுறது. அதாவது 47 ஒன் டைம் ரிப்பீட். 47 வந்து என்ன அப்படின்னா நெகோசியேஷன் பை டெலிவரி அப்படின்னு சொல்றோம். அதாவது நெகோஷியபிள் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். எப்படி அப்படின்னா டெலிவரி. ஸோ டெலிவரி அப்படிங்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பேயபிள் டு பியரர் அப்படின்னு இருந்திருக்கணும். பேயபிள் டு பியரர்னு இருந்திருக்கணும். ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சுனால் அது வந்து என்ன பண்ணிருக்கணும்னா இன்டாஸ் பண்ணி டெலிவரி பண்ணணும். ஓகே. பேயபிள் டு பியரர் அப்படின்னா அதுக்கு வெறும் டெலிவரி மட்டும் போதும். ஓகேவா? இதே இது இந்த செக்ஷன் 48ல வந்து இன்டாஸ்மெண்ட் பத்தி சொல்லுவாங்க. இன்டாஸ்மெண்ட் அப்படின்னா ஆர்டர்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பர்சனுக்கு கொடுக்குறேன், இந்த பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நெகோசியேஷன் பை இன்டாஸ்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதை நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அதே தான் செக்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 49. ஓகே. இந்த செக்ஷன் 49 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பிளாங்க் இன்டாஸ்மெண்ட்டை ஃபுல்லா மாத்துறது, பிளாங்க ஃபுல்லா மாத்துறது. இதே கான்செப்ட்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம். எங்க பார்த்தோம் சொல்ல முடியுமா? இதே கான்செப்ட் நம்ம ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். எங்க பார்த்தோம்? யாராவது? செக்ஷன் 16. செக்ஷன் 16 பாத்தீங்கன்னா இன்டாஸ்மெண்ட் இன் பிளாங்க் அண்ட் இன்டாஸ்மெண்ட் இன் ஃபுல் அப்படின்னு இருக்கும். ஃபுல் பிளாங்க் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா கன்வெர்ட் பண்றோம். ஒரு பிளாங்கான என்டாஸ்மெண்ட்டை எப்படி ஃபுல் என்டாஸ்மெண்ட்டை கன்வர்ஷன் அப்படின்றது இதுல லைஸ் ஆகும். எப்படி அப்படின்றத பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு செக் இருக்கு. ஓகே. சோ ஒரு செக் இருக்கு. அந்த செக்ல என்ன அப்படின்னா ஒரு பேக் சைட்ல பே டு ஆர்டர் அப்படின்னு போட்டு சைன் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஏன்ற பர்சன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு கொடுத்துட்டாரு. ஓகேவா? இப்படி கொடுக்கும் பொழுது இதுக்கு பேரு என்ன என்டாஸ்மெண்ட் அப்படின்னா பிளாங்க் என்டாஸ்மெண்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் அவர் ஃபில் பண்ணி கொடுக்கல, செக்குக்கு பின்னாடியோ அல்லது ஃபேஸ் ஆஃப் த செக்லயோ பே டு ஆர்டர்னு எந்த ஒரு பர்சனோ ஏதோ ஒரு நேம் மென்ஷன் பண்ணாம அவர் சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஓகேவா? இதுக்கு பேரு பிளாங்க் என்டாஸ்மெண்ட். இதே இந்த என்டாஸ்மெண்ட்டை பீன்ற பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பே டு ஆர்டர்ன்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் நேம ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. எக்ஸ்ன்ற நேம ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏக்கும் எக்ஸுக்குமான டீலிங் தான் வருமே தவிர என்ன ஆகாது, பீன்ற பர்சன் வந்து உள்ள வர மாட்டாரு. இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? பிளாங்க் என்டாஸ்மெண்ட்டை எப்படி ஃபுல் என்டாஸ்மெண்டா பண்றாங்கன்னா பே டு ஆர்டர்னு ஏன்ற பர்சன் சைன் போட்டு கொடுத்துடுறாரு. அது பிளாங்க். அது கொடுத்த பர்சன் பி ரிசீவ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பீன்ற பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா
ஒரு எக்ஸுக்கு கொடுக்குறாரு, பே டு ஆர்டர் எக்ஸ்ன்னு போட்டு கொடுத்துடுறாரு. இப்ப வந்து எக்ஸ் வந்து ஏ கிட்ட இருந்து அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கான லயபிலிட்டி பைண்ட் ஆகும். ஏ சொல்ல முடியாது, எனக்கு எக்ஸ் யாருன்னே தெரியாது, நான் வந்து அவங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும், நான் வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, ஏதான் பிளாங்கா கொடுத்திருக்காரு பீட்ட. சோ அப்ப பி வந்து எக்ஸ் பேரை போட்டு கொடுத்துக்கிறாரு. அப்ப இதுல ப்ராப்ளம் வரும்போது பி லயபிள் ஆவார் அப்படின்னா நோ, எந்த இடத்துலயுமே பி வந்து லயபிள் ஆகவே மாட்டாரு. பிக்கான லயபிலிட்டி எங்கேயுமே வராது. இதுக்கான லயபிள் அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இதுக்கான லயபிள் யாருக்குதான் வரும் அப்படின்னா ஏக்கு மட்டும்தான் வரும். சோ இதுதான் என்ன அப்படின்னா conversion of a blank endorsement into a full endorsement. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே, இத வச்சு செக்ஷன் 55 நம்ம பார்ப்போம். அதாவது இத நீங்க படிக்கும்போது செக்ஷன் 16, செக்ஷன் 49, செக்ஷன் 55 கிளப் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்க கிளப் பண்ணிக்கணும். சரியா? சோ இதுதான் இந்த 49. இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் 50. ஓகே, செக்ஷன் 50 எஃபெக்ட் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட். அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து எப்ப வந்து எஃபெக்ட் ஆகும், எப்ப வந்து எஃபெக்ட் வந்து ஆகும் அப்படின்னா ஒரு பெர்சனோட நேமை எழுதி கொடுக்கும் பொழுது எஃபெக்ட் ஆகும். இப்போ பே டு எக்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த என்டார்ஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அந்த என்டார்ஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்டார்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சோ எக்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டு என்டார்ஸ் பண்ண போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸுக்கு மட்டும்தான் பைண்ட் ஆகும், மற்ற பர்சனுக்கு பைண்ட் ஆகாது. சோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட். இது கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? ஓகே, சோ வந்து சோஃபார் நம்ம செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 50 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் செக்ஷன் 55 சாரி செக்ஷன் 51 பாத்தீங்கன்னா செக்ஷன் 51க்கு வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுதோ, ஆக்சுவலி செக்ஷன் 51 வந்து 51ல இருந்து 55 வரைக்குமே ஒரு வீடியோ இருக்கு. நான் அதை யூடியூப்ல நான் வந்து அப்லோட் பண்ணிருவேன். சரிங்களா? ஸோ 55 வரைக்குமே நீங்க அதுல பாத்துக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷன் 51ல இருந்து 55 வரைக்குமே 55 to 60 அது வரைக்குமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸ்ல நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? ரெக்ரோஸ் இந்த மாதிரியான என்டார்ஸ்மெண்ட் பத்தி சொல்லி கொடுத்தேன். பார்ஷியல் என்டார்ஸ்மெண்ட்னா என்ன, ரெஸ்ட்ரிக்டிவ்னா என்ன, ஃபேக்கல்டேட்டிவ்னா என்ன, கண்டிஷனல்னா என்ன, சான்ஸ் ரிகோர்ஸ்னா என்ன நான் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சான்ஸ் ரிகோர்ஸ் என்டார்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்லாம் நான் நடத்தினேன். சரிங்களா? சோ இந்த செக்ஷன் 52 பாத்தீங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் நடத்திருப்பேன். அதுல வந்து செக்ஷன் 52ல எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா அந்த சான் ரெக்ரோஸ் இருக்கு இல்லையா, சான்ஸ் ரெக்ரோஸ் அந்த என்டார்ஸ்மெண்ட் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா கண்டிஷனல் என்டார்ஸ்மெண்ட் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 53 பாத்தீங்கன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பத்தி பார்ப்போம். ஹோல்டர்னா யாரு, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னா யாரு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் செக்ஷன் 54ல பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பத்தி பார்ப்போம். நான் ஒரு பிளாங்க்ல கிராஸ்டு பண்ணிருந்துச்சுன்னா என்ன, அன்கிராஸ்டுனா என்னன்னு நான் நடத்தினேன். அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா செக்ஷன் 55ல ஒரு பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட்டை எப்படி ஃபில் என்டார்ஸ்மெண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இந்த செக்ஷன் 49க்கும் 45க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி செக்ஷன் 51 பாத்தீங்கன்னா நான் இதுல ஜஸ்டா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. செக்ஷன் 51 வந்து நெகோஷியேட், யாருக்கெல்லாம் அதை வந்து நெகோஷியேட், அதாவது யாரெல்லாம் அதை நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். சோல் மேக்கர், ஜாயிண்ட் மேக்கர், டிராயர்,
அல்லது டிராயர்ஸ், பேயிஸ், இண்டோசிஸ். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெகோஷியேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் அப்படின்றதுல பண்ணணும். இந்த ஒன்லின்ற டேர்ம் வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒன்லின்ற டேர்ம் எதுக்கு வரும்? ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். காமனா என்டார்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஆர்டர் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் 51. 52ல பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ் ரீக்ரோஸ் பத்தியும் கண்டிஷனல் என்டார்ஸ்மெண்ட் பத்தியும் பார்ப்போம் செக்ஷன் 52ல. ஓகே, தென் செக்ஷன் 55ல வந்து ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்பேன், அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா செக்ஷன் 54ல வந்து பிளாங்க் என்டார்ஸ்மெண்டா இருந்துச்சுன்னா அது எப்படி அப்படின்றது நம்ம பார்ப்போம். தென் செக்ஷன் 55ல இதே தான் கன்வர்ஷன் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் இன்டு பிளாங்க் இன்டு ஃபுல், பிளாங்க ஃபுல் என்டார்ஸ்மெண்டா மாத்துறது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா செக்ஷன் 49ல. ஸோ இதே தான் 55ல, ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வச்சு வரும். ஓகே, இதுதான் வந்து செக்ஷன் 55 வரைக்கும். இந்த 51ல இருந்து 55 வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் செக்ஷன் 50 வரைக்கும் as so far we have completed. இதுல யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, ஸோ ஹோலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து ஹோல் செக்ஷன் 148 வரைக்கும் இருக்கு. 148ல நம்ம 50 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் as so far that. ஸோ உங்களுக்கு யாருக்கும் இந்த 50 செக்ஷன்ல இருந்து எம்சிக்யூ டெஸ்ட் வேணுமா? இல்ல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் செக்ஷன் 56ல இருந்து நான் நடத்தலாமா? எனக்கு சார்ட் ஆஃப் டெஸ்ட் கண்டிப்பா வேணும். டெஸ்ட் வேணும். சொல்லுங்க. எஸ், ஒரே நிமிஷம் நான் ரெக்கார்டிங் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வைண்ட் ஆயிட்டு எக்ஸிட் ஆகுறவங்க ஆயிக்கலாம். அண்ட் டெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் குரூப்ல இருங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.